புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான், நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக தன்னுடைய கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும். அவ்வளவுதான்ப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மக்களே, நம்ம தளபதி பத்தி ஒண்ணு எழுதியிருக்காங்க, என்னன்னு பாப்போம். இது வந்த ஒரு மாசத்துல எந்த பொதுமக்களையும் அவர் சந்திக்கலையா? ஏன் சந்திக்கல? இதோ உங்களுக்காக. எப்படி இங்க வா. ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் இருக்கிறவங்க யாரு தெரியுமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. போதை பொருள் வித்தவரு, போதை பொருள் கஞ்சா வித்தவரு, கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சோனா போனா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, நீதானே திருட்டு விசிடி தியாகராஜன்? RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்கம் கிடைச்சிருக்காரு. வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவரு. இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர, லாட்டரி சீட்டால பல குடும்பங்கள் தெருவுக்கு வருதுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேக்குறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேக்குறாருங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது, மண்ணு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சிங்க பாத்திருக்கீங்களா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா தப்பே நடக்காது. தப்பு. ஏய், ஊருக்கு புதுசா என்ன சொன்ன? நல்ல வேண தப்பு நடக்க கூடாதுன்னு அடிக்கல, தப்பு நடக்கணும். ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணோம். இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பேச்சு. இந்த கன்றாவில நான் கருத்து வர சொல்லணுமா? என்னது தூமண்ணுங்க சார், நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூமண்ணுங்க சார், நல்ல நல்ல சகனம் வச்ச. டேய் டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பலான மேட்ரு கிசுகிசு பேசுறீங்க. கும்முன்னு ஒரு குத்து குத்துற போடா. மூஞ்சியும் முகர கட்டுகிறோம். ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். 100 நாள் வேலை திட்டத்துல வந்துங்க நிதியை ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதாவது 12,000 கோடி கொடுத்தது இப்ப 3,900 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி இப்ப தாவேக அரசு முதல்வர் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்கல. சோக்கடிக்கிறீங்களா? அவர் எதை வாய் திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய திறந்திருக்காரு? இதை பத்தி மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசியல் செய்கிறது என கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது, அதன்படியே செயல்படுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா. டக்குனு புதுசா கலாய்க்க நான் வாசுவா? தெரியுதா? இப்ப தெரியுதா? காசு கொடுத்த ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். அப்படியா? அப்படிச்சா? சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு.
2000 அமௌண்ட் கொடுத்தாரு. நாம முறியடிக்க வேண்டியது வந்து கவர்னரா விஜயன் கேட்டா, இந்த சூழ்நிலையில விஜய் தான் தமிழ்நாடு மக்கள் முறியடிக்கணும் முதல்ல. என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த முதலமைச்சர் பட்டியல்ல இது மாதிரியான மோசமான வாய் மூடி திரியக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே பார்க்கல. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. தேர்தல் நேரத்துல விஜயனுடைய வாய்க்கு ஓய்வே இல்ல, அவருடைய கண்ணுக்கும் ஓய்வு இல்ல. ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க, அது ஃபுல்லா படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, அந்த பேப்பரை கையோட கொண்டு போயிருது, வாய்க்கிழிய பேசுறத நம்ம வந்து இந்த தேர்தல் நேரத்துல நம்ம பார்த்தோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள் முதல்ல சட்ட ஒழுங்கு பாதிக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சரா இவர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இவருக்கு ஓட்டு போட்ட பெண்களுடைய நிலைமை இனி கேள்விக்குறியா நிக்குது. எங்கடா போனீங்க எல்லாம்? டேங்க் மங்கி ஃபாசில் மீம்ஸ் எங்கடா போனீங்க? டேய் ராஜு எங்கடா போன? விஜயனுடைய டிவிகேனுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி தரந்தாழ்ந்த வார்த்தைகளால பேச முடியுமோ அந்தந்த வார்த்தைகளை வசப்பாடினாங்க நாம் தமிழரும் பாஜகவும். டிவிகேனுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் மட்டும் கிடையாது, அந்த அமைச்சர் இருக்கக்கூடிய யாருமே வாய் திறக்காதது உண்மையாவே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நன்மதிப்பு பெற்றுதான் இவங்க வந்தாங்க. ஆசை வார்த்தை ஊட்டி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த எல்லா நன்மதிப்பும் இன்னைக்கு சீர்குலைஞ்சு போய் நிக்குது. விஜயனுடைய ஆட்சியில இந்த தன்மை மாறணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக எம்டிசி சென்னை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல மாணவர்களுடைய பயணத்துல நாங்க எப்பவுமே கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை கூட்டம். நிதிநிலை அறிக்கை, ஆளுநர் உரை, புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி கேவலப்படுத்திருக்கா. அதனால அது ஒரு படம் பார்க்க போனா ஒரு இதானா நம்மள இது பண்ணிடுவா. சரி நம்மளே பிடிக்கலனாலும் அது ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும், அது வரைக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் பைத்தியம். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? திருப்பரங்குன்றம் தீபத்தூரிலும் தீபம் ஏற்றும் உத்தரவு தொடர்பான அரசின் முடிவு என்ன என்பதை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. நான் என்ன விஜயும் டிவிகேவை அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை வந்து மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது. டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுக்காருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மாசா இருந்தீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.